ஷேய் மதுரை மீனாட்சி பார்வதி அம்மா, என் ஈசன், என் ஈஸ்வரன், என் குடும்பம், என் பிள்ளைக குடும்பம், என் பிள்ளைகளை வச்சு கைலாசத்தில் ஆதியில் இருந்த கணக்கில் எல்லாமே அக்கக்கா பிரித்து அக்கக்கா கொண்டு போய் அக்கக்கா நாசம் பண்ண முட்டா பேய 3 மதத்துக்கார மதமாக வச்சு சாதியாக வச்சு நாசம் பண்ண வந்த முட்டா பேய படைக்கிறது ஒரே உயிர். ஆடு மாடு கோழி பறவைகள் வரைக்கும் எல்லாம் ஒரே உயிராக கடவுள் படைச்சி விட்டார். இந்த ஜென்மத்தில் அழிச்சு நிற்கான், பூமி அழிச்சிட்டான். எங்கே பார்த்தாலும் கட்டடம், வெளிநாடு பூரா, தாய் இந்தியாவை விட வெளிநாடு பூரா கட்டடம் மாளிகையாக மேலே கட்டி பழாக்கி வச்சுட்டான். அது பள்ளத்தாக்கம், எல்லா நாடும் பள்ளத்தாக்கம். வெயிட்டு ஏறி நிற்கி, வெயிட்டு ஏறி முட்டா பேக ஒரு அச்சடித்த பேப்பரை விட்டு நாடுக்கு நாடாக பிரதமராக உட்கார்ந்து கையை குலுக்கி நாசம் பண்ண வந்த முட்டா பேல என் ஈசனவே நான் அவமதித்தேன். என் ஈஸ்வரனை அவமதித்ததுக்கு தக்க தண்டனை நானே வாங்கி கைலாசத்தில் அமைதியாக உட்காந்துருக்கேன். முக்கால் சத்தியம் புரிஞ்சுக்கோங்கடா. கைலாசத்தில் என் பிள்ளையோடு உட்காந்துருக்கேன், என் பிள்ளை என் மானோடு உட்காந்துருக்கேன். இந்த ஜென்மத்தில் என் பிள்ளை 7 ஜென்மத்துக்கு அப்புறம் என் பிள்ளை சுத்தம் பண்ணணும். பெத்த தாயை சுத்தம் பண்ணி தூயமாக கைலாசத்தில் அமர்ந்து இருக்கணும். அண்டா சுற்றி உங்களுக்கு கணக்கு தெரியல என்னடா, குட்டுப்புல சுற்றி அடிக்கல இராணுவ வானரப்பட தரமட்டமாக ஆக்கிடுவான். சுற்றி தெற்கு போல ராஜபால சிலுத்தூர்லேருந்து சிவகிரி புளியங்குடி வரைக்கும் இராணுவ முப்பட வானரப்பட உள்ளே வந்த உடனே அவனே தரமட்டமாக ஆக்கிடுவான். அண்டா கடவுளுடைய குடும்பம் பூமியில் உட்காந்துருக்கு. எதுக்கிட்ட இந்த அவமதிச்சு ஓட பேப்பர் கார்டாக போகிற சொத்து பூமி கடவுளுடைய பூமிடா, இவ்வளவோட அவமதிக்கன்னு தரமட்டமாக ஆக்கிடுவான். முக்கால் சத்தியம் புரிஞ்சின்னட. அந்த நேரம் என் புள்ள வேடிக்கை பார்ப்பான், நானும் வேடிக்கை பார்ப்பேன். புரியா? அந்த நேரம் என் புள்ளைகிட்ட கேட்பான், எனக்கு தெரியாதுடா அப்படியேம்மா என் புள்ள. ஏண்டா எனக்கு உட்காந்து நான் என் தாய் தாப்பனை சீராட்டி குளிப்பாட்டி ஏன் கணக்கு விட்டது உனக்கு கொட்டி மேலே அடித்த மாதிரியா இருக்கான்னு கேட்பான். அந்த கேள்வி கேட்பான். முக்கால் சத்தியம் நீதிமன்றத்தில் வரையில் கூட நீதிபதியிட்ட கூட கேள்வி கேட்பான். எங்கள் அப்பா அம்மா உட்காந்துருக்க தெரியலையா உங்களுக்குங்கிற கேள்வி கைலாசத்தில் கேள்வி கேட்பான். முக்கால் சத்தியம் அது என் புள்ள உரிமை கேட்பான். புரியா? என் தாய் தாப்பன் உட்கார்ந்த கணக்கு உட்காந்து இவன் சேட்டை பண்ணுவான், நான் எடுத்து கொடுத்துக்கிட்டே உங்களுக்கு இருக்கணுமாங்கிற கேள்வி கேட்பான். என்ன காரணம்? பூமி எங்கள் அப்பா சொத்து, எங்கள் அம்மா சொத்து. பூமி விவசாய பூமியை பூரா எங்கள் அம்மா தாய் தாப்பன் சொத்து. இவ்வளவு ஆசையை வெறியில் போகிறான், பூமி அழிக்கான், நீங்களாம் பார்க்கலையாங்கிற கேள்வி கேட்பான். அந்த கேள்வி கேட்பான். கடவுளுடைய குடும்பம் கேட்கத்தான் செய்யும். முக்கால் சத்தியம் புரிஞ்சிக்கோ. முக்கால் சத்தியம்.